சீமான் பொய்யின் அடிப்படையில் தான் அரசியல் செய்யக்கூடியவர். இதுக்கு பின்னாடியும் சீமான் பொய்யோட அரசியல் செய்கிறதுக்கு நாங்கள் யாரும் அனுமதிக்க மாட்டோம். பெரியாரை இந்த மண்ணிலேருந்து அகற்றணும்னு பல பேர் வந்திருக்கிறாங்க, பல பேர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. சீமானெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அந்த விஷயத்தில். சீமான் அழிந்து போவதும் அரசியலேருந்து அப்புறப்படுத்தப்பட போவதும் உறுதி. நிச்சயமாக அதை செய்வோம். முடிஞ்ச சீமானால் முடிஞ்ச பண்ணுறதை பண்ண சொல்லுங்கள். பொய் பேசுனதுக்கு சீமான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எங்கே சந்திக்கணுமோ அங்கே நாங்கள் சந்திப்போம். எங்கெல்லாம் எதிர்கொள்ளுமோ அங்கெல்லாம் எதிர்கொள்ளும். சீமான் எவ்வளவு கோழை என்று எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் பொதுவெளியில் விவாதத்துக்கு வரேன்னு சொன்னீங்க, நாங்களாம் தயார்னு சொன்னோம். இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? நான் உரிய இடத்துல கொடுப்போன்றீங்க. எங்கே கொடுக்குறேன்றீங்க? நீதிமன்றத்தில். நீதிமன்றத்தில் கொடுக்குறத பொதுவெளியில் வைக்க வேண்டியதானே? அப்போ இந்த அளவுக்கு கோழையான ஒரு சீமானுக்கு எதுக்கு இந்த வாய் சவடல்? 16 ஆண்டுகளாக சீமானோட வாய் சவடலை நாங்கள் பார்த்துட்டோம். இந்த வாய் சவடலாம் வேறு எங்கேயாவது வச்சுக்க சொல்லுங்கள். பத்திரிகையாளர் முன்னாடி வாய் சவடலை பேசுகிறதெல்லாம் வேலை இல்லை. செயல்பாட்டால் நான் நிற்கிறோம். முடிஞ்சால் சீமானுக்கு துணிச்சல் இருந்தால், நேர்மை இருந்தால், யோக்கியதை இருந்ததுன்னா சரிங்களா, நேராக வர சொல்லுங்கள். நேருக்கு நேராக பேசுவோம். அதுக்கு முடியல அப்படின்னா நான் நீதிமன்றத்தில் கொடுப்பேன்னா அப்புறம் எதுக்கு மேடையில் பேசியிருக்கிறேன், ப்ரெஸ்ஸில் பேசிட்டு இருக்கிறீங்க? நீதிமன்றத்தில் போய் பேச வேண்டியதானே? இதுக்கப்புறம் சீமான் போய் பேசுகிறோம் பார்த்துட்டு இருக்க முடியாது. எங்கே எதிர்கொள்ளணுமோ அங்கே எதிர்கொள்கிறோம். சீமான் இது வரைக்கும் நீங்கள் சந்திக்காத எதிரியை சந்திக்க போகிறீங்க. நாங்கள் சொல்கிறோம், சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். நீங்கள் வாய்ஸ் அவடால் பேசிட்டு அவங்கள எடுத்து பேசுவோம் இவங்களை எடுத்து பேசுவோம் 16 வருஷமாக ப்ரெஸ் மீட்டை தவிர எதுவும் நடத்தினதில்லை. அதனால் சீமான் இதற்கு மேலும் இதே போல் பெரியாருக்கு அவதூறு பண்ணிட்டு இருந்தேன்னா எங்கே எதிர்கொள்வோமோ அங்கே எதிர்கொள்வோம். எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது, சுயநலமும் கிடையாது. சீமானோ சுயநல அரசியலை ஒழித்து கட்டுவோம், பார்த்துக்குவோம்.